ஷாலோம் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை நினைப்பூட்ட ஆசைப்படுகிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் இத்தனை அதிகமான தவறுகளை செய்து விட்டேன், ஒருவேளை இத்தனை அதிகமான பாவங்களை நான் அறிந்தோ அறியாமலோ துணிகரமா கூட செஞ்சுட்டேன். இனிமேல் எப்படி கர்த்தர் என்னை நேசிப்பார், இனிமேலும் எப்படி என்னை நடத்துவார், அவருடைய அன்பு எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் கர்த்தரிடத்துல திரும்பவும் முடியல, நான் கர்த்தரை பார்க்கணும்னு நினைச்சாலும் முடியல. ஏன்னா எனக்கு ஒரு குற்ற மனசாட்சி குத்துது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதும், நீங்க முதலில் அவரை தேடின நாட்களில் உங்கள் மேல் கூர்ந்த அதே அன்பை மறுபடியும் உங்கள் மேல் காண்பிப்பார். ஏனென்றால் அவர் இன்றைக்கு நினைப்பட்டுள்ளேன் அப்படின்னா, உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, உலகத்துல இருக்க எந்த சிருஷ்டியானாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று இன்றைக்கு நினைப்பட்டுகிறார். அதாவது நீங்க யோசிக்கலாம், இந்த உலக பிரகாரமான ஏதோ ஒன்று நம்மை கர்த்தருடைய அன்பிலிருந்து பிரிச்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவனுடைய அன்பு நிலையானது. நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்க மன்னிப்பீங்களா இயேசுப்பா, நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், நான் மீறுதல் செய்துட்டேன், நீங்க மன்னிப்பீங்களான்னு சொல்லி நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது, அவர் உங்களை மன்னிக்கிறவராய் இருந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துவேன் என்று இன்னைக்கு நினைப்பட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய், நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம பிரிக்க ஒரு சக்தியால் முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு நாளை துவக்கும். தேவன் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.